ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோ கேன் ஹேலோ அரீன்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா பேசிக் கொஸ்டின். ஓகே, இந்த பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாலிகுல் வந்து எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேவா, நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா, சில டைம் CH3 CH2 கொடுப்பாங்க, சில டைம் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ எந்த மாதிரி கொடுத்தாலும் அது வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நமக்கு வந்து எழுத தெரியணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து ப்ராப்பராக இதுலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஐயூபேக் நேம் வந்து எழுத முடியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக புதுசாக இப்போ தான் லேர்ன் பண்ணுறவங்க வந்து இது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ ப்ராப்பராக நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஐயூபேக் நேம் வந்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இங்கே ஒரு கார்பன் வந்து வந்திருக்கு, இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து நம்ம வந்து ஃபோர்த் கார்பன். ஓகே, நான் முதல்ல இங்கே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து சூஸ் பண்ணேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புரோமின் இருக்கிறனால புரோமின் பக்கத்தில் இருக்கிற கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு எனக்கு டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா, டபுள் பாண்ட் இருக்கும்போது டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். அதனால இந்த கார்பன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டக்குன்னு வந்து சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எழுதுங்க. அந்த மொதல் கார்பன் வந்து இருக்குது இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மொதல் கார்பன் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா CH3. ஓகே, மொதல் கார்பன் வந்து நீங்கள் CH3 எழுதிட்டீங்க. ரெண்டாவது கார்பன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH வந்து இருக்குது. இந்த கார்பன் வந்து இருக்குது, இந்த கார்பன் பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இது மூணாவது கார்பன், தேர்ட் கார்பன். தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் வந்து இருக்குது இல்லையா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது வந்து ஃபோர்த் கார்பன். அப்போ ஃபோர்த் கார்பன் நமக்கு என்ன இருக்குது, கார்பன் வந்து இருக்குது, ஒரு H வந்து இருக்குது. ஓகே, ஃபோர்த் கார்பனில் ஒரு H வந்து இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன ஒரு புரோமின் வந்து இருக்குது, ஒரு புரோமின் வந்து இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CH வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இது வந்து நம்ம வந்து ஃபிஃப்த் கார்பனாக நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கார்பன் அட்டம்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணால் எது வந்து பேரண்ட் செயின் ஆர் லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதில் எது பேரண்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன். ஓகே, நீங்கள் இப்போ ரிவர்ஸில் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும், இப்போ ரிவர்ஸில் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன், இது நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன். ஓகே, அப்போ இங்கே டபுள் பாண்டுக்கு வந்து இங்கே இந்த மேலே கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு வந்து எந்த பொசிஷன் வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து தேர்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ மேலே இருக்கிற இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்ட். ஏன்னா டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐயூபேக் நேம் எழுதுவோம். முதல்ல என்ன எழுதணும், சப்ஸ்டியூட்டோட நேம் தான் நமக்கு எழுதணும். அப்போ நமக்கு வந்து புரோமின் தான் வந்து சப்ஸ்டியூஷனாக இருக்குது, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செயினில் வந்து இருக்குது. அப்போ புரோமின் வந்து நமக்கு எந்த பொசிஷன் இருக்குது, நான் ஃபோர்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 புரோமோ. ஓகே, ஸோ 4 புரோமோ. மொத்தம் எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 5 கார்பன் அட்டம் வந்து இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு வந்து பெண்ட் செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்குது, பென் 2 ஈன். ஸோ இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுலோட ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ இதுலேயே நீங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்துப்போம். செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் அட்டம் வந்து இருக்குது, இங்கே இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம், இது வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன் எடுத்துக்கலாம், இதை தேர்ட் கார்பன் எடுத்துக்கலாம், இது வந்து நம்ம வந்து ஃபோர்த் கார்பன் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன எடுத்துக்கிறாங்க, 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து CH2O. அப்புறம் நமக்கு என்னன்னா ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. டபுள் பாண்டுக்குள்ள கார்பன், இங்கே ஒரு கார்பன் வந்து இருக்குது இல்லையா, இங்கே கார்பன் மட்டும்தான் இருக்குது. கார்பன் இருக்குது, மேலே வந்து நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்குது. இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் வந்து கனெக்ட் ஆயிருக்குது. தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது, ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கார்பன் தேர்ட் கார்பன் வந்துன்னா ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு புரோமின் வந்து இருக்குது, ஒரு புரோமின் வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப்பும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு வந்து எது லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன் கண்டினியூஸாக இருக்குது இல்லையா. அப்போ இதில் நமக்கு எதெல்லாம் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூஷனாக இருக்கும். இந்த புரோமின் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூஷனாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ அல்பபெட்டிக் ஆர்டர் நம்ம முதல்ல எதை எழுதுவோம், ஹாலஜன் புரோமின் தான் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா. அப்போ புரோமினோட பொசிஷன் என்னது, தேர்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 3 புரோமோ. ஓகே, 3 புரோமோ. அப்புறம் செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது, மெத்தில் வந்து இருக்குது இல்லையா. 3 புரோமோ 2 மெத்தில். ஓகே, 3 புரோமோ 2 மெத்தில். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 4 கார்பன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ பியூட்டின்னு எழுதலாம். அப்போ பியூட் 1ன்னு எழுதலாம், பியூட்டின்னு எழுதலாம், நமக்கு வந்து தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா அது வந்து நம்ம கம்பல்சரியாக நமக்கு வந்து அதை இண்டிகேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் நமக்கு வந்து அது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா, தேர்ட் ஸ்ட்ரக்சர் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இதில் என்ன பண்ணால் இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பனாக எடுத்துக்கலாம், இது வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பனாக எடுத்துக்கலாம், இது நமக்கு வந்து தேர்ட் கார்பனாக எடுத்துக்கலாம், இது நம்ம ஃபோர்த் கார்பன், இது வந்து
வந்து நம்ம வந்து 5th கார்பன் இல்லையா? இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம எழுதிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, CH3 CH டபுள் பாண்ட், அப்புறம் என்னன்னா இங்கே வந்து C மேலே வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH, இங்கே நமக்கு ஒரு BR கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு வந்து ஒரு CH வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம நம்பரிங் வந்து கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு எங்கேருந்து தான் நம்பரிங் கொடுக்கணும், இங்கேருந்து கொடுத்தா தான் நம்பரிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு டபுள் பாண்டுக்கு என்ன பண்ணணும், லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ இது 3, இது வந்து 4, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ லாங்கஸ்ட் செயினில் நமக்கு எதுனா 5 கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதோட நேம் நம்ம இது எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, இந்த மெத்தில் குரூப் வந்து ஒரு சப்ஸ்டியூட், இந்த புரோமின் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் நேம் தான் நம்ம எழுதுவோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து 4 புரோமோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறோம் 4 புரோமோ 3 மெத்தில் 4 புரோமோ 3 மெத்தில். அப்போ பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து தேர்ட் காம்பவுண்டுக்கான IUPAC நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்த் ஒன் வந்து நம்ம போவோம். ஓகே, ஃபோர்த் ஒன். அப்போ ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஒன்ல இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து நமக்கு செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன். எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சராக தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, CH3 CH டபுள் பாண்ட் C, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH3, இங்கே என்னன்னா CH2BR வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். அப்போ நமக்கு வந்து டபுள் பாண்டுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வரணும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து நம்பரிங் வந்து கொடுத்து பாருங்க. நம்பரிங் எப்படி கொடுக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன் கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸாகவும் கொடுத்து பாருங்க. ரிவர்ஸாக கொடுத்தா என்ன வரும், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன். அப்போ நம்ம டபுள் பாண்டுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ ரெட்டில் கொடுத்தாலும், ரெட்டில் இருக்க மாதிரி பார்த்தாலும் செகண்ட் பொசிஷன் தான் வருது, க்ரீனில் கொடுத்தாலும் நமக்கு என்னது செகண்ட் பொசிஷன் தான் டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சரி, லெஃப்ட் டு ரைட் கொடுத்தாலும் சரி, நமக்கு வந்து டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொசிஷன் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டியூஷனுக்கு வந்து நம்ம வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அப்போ இதுதான், அப்போ க்ரீன் கலரில் கொடுத்தா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம IUPAC நம்ம என்ன எப்படி எழுதணும், முதல்ல வந்து சப்ஸ்டியூட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. மெத்தில் ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, புரோமின் ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்போ புரோமின் நமக்கு எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 1 புரோமோ, ஓகே, அப்போ 1 புரோமோ 2 மெத்தில், ஓகே, ஸோ 2 மெத்தில், அப்போ என்னன்னா பியூட் 2N, ஓகே, ஸோ பியூட் 2N. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து கொடுத்துருந்தோம், இப்போ ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுக்குறோம். ஏன்னா டபுள் பாண்ட் பொசிஷன் ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது சப்ஸ்டியூஷனுக்கு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, ஃபிஃப்த்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதலாம், CH3 CH டபுள் பாண்ட் CH2BR. ஸோ இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் கொடுத்தாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சரி, டபுள் பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் தான் வரப்போகுது. 1 2 3 4 இல்லையா? அது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் மாற்றி கொடுத்தா கூட நமக்கு என்ன வரப்போகுது, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. அப்போ மேலே இருக்க மாதிரினாலும் செகண்ட் பொசிஷன் தான் வருது, கீழே கதை யூஸ் பண்ணாலும் செகண்ட் பொசிஷன் தான் வருது. அப்போ ரெண்டுமே செகண்ட் பொசிஷன் தான் வந்துச்சுன்னா சப்ஸ்டியூட்டுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பராக வந்து இருக்கணும். அப்போ கீழே கொடுத்தது தான் நமக்கு வந்து கரெக்டு. அப்போ நம்ம வந்து IUPAC நேம் வந்து நம்ம இதுக்கு எப்படி எழுதலாம், அப்போ முதல்ல சப்ஸ்டியூஷன் நேம் தான் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்து புரோமின் வந்து இருக்குது. அப்போ 1 புரோமோ, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் புரோமின் தான் 1 புரோமோ, 4 கார்பன் வந்து இருக்குது, பியூட், செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து ஈன் வந்து இருக்குது, 2 நம்ம எழுதலாம். ஓகே, கிளியர். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சிக்ஸ்த்து இது வந்து எழுத போகிறோம். அப்போ சிக்ஸ்த்து எப்படி எழுதலாம், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம், இது நம்ம செகண்ட் கார்பன் எடுத்துப்போம், இதை நம்ம வந்து தேர்ட் கார்பன் எடுத்துப்போமா. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன கொடுத்துருக்காங்க, CH2 வந்து இருக்குது, CH2 டபுள் பாண்ட் C, அப்புறம் என்ன பண்ணால் ஒரு CH வந்து இருக்குது, ஒரு CH3, இங்கே நமக்கு என்ன CH2BR வந்து இருக்குது. அப்போ இது எது நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரும் டபுள் பாண்டுக்கு, இங்கேருந்து நம்ம நம்பரிங் கொடுத்தா லோயஸ்ட் நம்பர் வந்து வரும் இல்லையா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பனாக இருக்கும், இது செகண்ட் கார்பனாக இருக்கும், இது தேர்ட் கார்பனாக இருக்கும், இது வந்து தேர்ட் கார்பன். மொத்தம் 3 கார்பன் தான் இருக்குது, 1 2 3 தான் இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு நமக்கு வந்து நேமிங் எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம், முதல்ல சப்ஸ்டியூட் எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து நமக்கு இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ முதல்ல புரோமின் தான் நம்ம எழுதுவோம். அப்போ 3 புரோமோ, அப்போ 3 புரோமோ, ஓகே, ஸோ 3 புரோமோ 2 மெத்தில், ஓகே, 3 புரோமோ
2 மெத்தில் ப்ரோப்பீன் வந்து நம்ம எழுதலாம். ப்ரோப் 1 எழுதலாம், ப்ரோப்பீன் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரோப் 1 இருந்தா ப்ரோப் 1 பிக்கப் பண்ணுங்க. ப்ரோப்பீன் வந்துச்சுன்னா ப்ரோப்பீன் வந்து பிக்கப் பண்ணுங்க. ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்ட் தான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து ஸ்பீட் வந்து நல்லா கிடைக்கும்.